அதை பின்பற்றணும். ஏன்னா பகவத்கீதை பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு உரை எழுத நான் சொன்ன மாதிரி அந்த 4 சம்பிரதாயங்களில் வரக்கூடிய குருசிட பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் எழுத முடியும், எல்லாரும் எழுத முடியாது. ஏன்னா சாதாரண மனிதனுக்கு பார்த்திங்கன்னா 4 குறைபாடுகள் இருக்குது. அவன் மாயின் வசப்படுறான், குறைபட்ட புலன்களை உடையவனாக இருக்கான், ஏமாற்றும் தன்மை உடையவனாக இருக்கிறான், தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த 4 குறைபாடுகள் உள்ளவன் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆச்சாரியர்கள் எல்லாருமே இது 4 குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவங்க. அதெல்லாம் பிரபுபாதோட பகவத்கீதை நம்ம படிக்கிறப்ப இன்றைக்கும் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த 4 குறைபாடுகள் இருக்கிறவங்க எழுத முடியாது. ஆனால் அந்த 4 குறைபாடுகள் உள்ளவங்க தான் இன்றைக்கி உரையெல்லாம் எழுதுகிறாங்க. அது எப்படி அப்புறம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பக்தியும் போயிடும், கிருஷ்ணர்கிட்ட நம்மளை விலகி கொண்டு போயிடுவாங்க ரொம்ப தூரம். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை ஏன் அர்ஜுனா உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த பகவத்கீதையை சொல்கிறதுக்குரிய ஆளை உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தேங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார். 2 காரணம் சொல்கிறார். நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். முக்கியமான பாயிண்ட் அதுதான். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய உற்ற நண்பனாகவும் இருக்கிறார், அவருடைய பக்தனாகவும் இருக்கார். இந்த 2 தான் நமக்கு வேண்டிய தகுதிகள். அது மெயினாக கிருஷ்ணனுடைய பக்தனாக இருக்கணும், அவரை ஏற்றுக்கணும் முழுமுதற் கடவுளை. அந்த நம்பிக்கையை இருந்து பகவத்கீதையை படித்தா புரியும், இல்லைன்னா புரியாது. 3 வகையான பக்தர்கள் இருக்காங்க, 3 வகையான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஞானிகள் அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க, அதை நோக்கி போகிறவங்க. யோகிகள் பரமாத்மா அவரை வழிபடுறவங்க. பக்தர்கள் தான் கிருஷ்ணரை வழிபடுறவங்க, பகவானை வழிபடுறவங்க. பகவான் ஞானியையோ யோகியையோ தேர்ந்தெடுக்கலை பகவத்கீதையை சொல்கிறதுக்கு, பக்தரை தான் தேர்ந்தெடுக்கிறார் அர்ஜுனனா. ஆனால் பகவத்கீதையிலே சொல்கிறார், பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தரால் மட்டும்தான் என்னை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறார். ஏன்னா பக்தர் தான் உண்மையான அன்பு தொண்டில் ஈடுபடுறார், பகவான்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்குறது இல்லை. ஆனால் பகவானுக்கு தொண்டு செய்கிறார், பக்தி சேவை செய்கிறார். எந்த எதிர்பார்த்து செய்கிறதில்ல. என்னுடைய கடமை பகவானுக்கு சேவை செய்கிறது, ஏன்னா நான் பகவானுடைய சேவகன், அதனால் என்னுடைய எஜமானர் பகவான் கிருஷ்ணருக்கு நான் சேவை செய்யணும், அந்த மனப்பான்மையில் தூய அன்போடு அந்த சேவையை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரில் தான் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும். ஒரு பக்தர், ஒரு உயிர்வாளி ஆத்மா 5 நிலைகளில் பகவானுடைய தொடர்பு இருக்குது. ஸோ அது சாந்த நிலையில் பக்தராக இருக்கலாம், அல்லது தொண்டராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம். இது ஸ்வரூபம்னு பேர். இது நம்ம கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபட நம்ம எந்த நிலையில் இருக்கோம்னு நமக்கு தெரியும். அர்ஜுனன் இங்கே நண்பராக இருக்கார், பகவானுக்கு நண்பனாக இருக்கார். ஸோ நாம் இந்த கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபட்டு தூய பக்தி சேவையில் அன்புனால் பகவானுக்கு சேவை செய்தோம் அப்படின்னா நம்ம எந்த நிலையில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கு பேர் ஸ்வரூப சித்தின்னு பேர். ஸோ அன்பு பரிமாற்றம் தான் பகவான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, வேறு எதுவுமே நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கல. தந்தை நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? ஒரு குழந்தை இருக்குன்னா, ஒரு பையன் இருக்கான்னா, மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ தந்தை என்ன எதிர்பார்க்குறார்? அன்பை தான், அன்பு பரிமாற்றம் தான் அங்கே ஏற்படும், வேறு தான் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் பகவான் நம்மக்கிட்ட அந்த அன்பை தான் எதிர்பார்க்குறாரு. பகவத்கீதை நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறாரு, அவருக்கு இதில் எதுவும் கிடையாது. ஏன்னா பகவத்கீதை இந்த ஞானம் கொடுக்காட்டி சமுதாயம் அழிஞ்சு போயிடும், அந்த உயிர்வாளிகளுக்கு எதுவும் தெரியாது. அதான் அவ்வளோ கருணையோடு இதில் சொல்கிறாரு, ஆச்சாரியர்களை நமக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஒரு பக்தரெல்லாம் பக்தனாக இருக்கணும், பக்தனாக இருக்கார், நண்பனாக இருக்கிற அர்ஜுனன். அதனால தான் அதை சொல்கிறார். பக்தர் அல்லாதவங்களால பகவத்கீதையை துளி கூட புரிஞ்சிக்க முடியாது.
நிறைய பேர் சொல்லுவாங்க பகவத்கீதை இந்த புத்தக விநியோகம் போகிறப்ப பகவத்கீதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் வீட்டில் இருக்குங்க, எல்லாம் படிச்சிருக்கேன், சரி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை முன்னே படித்ததுங்க ஞாபகம் இல்லை அப்படிமா. இது வந்து மற்ற சினிமா பத்திரிக்கை மாதிரி படிக்க முடியாது. இது வந்து பகவானை உண்மையிலே முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு படித்தோம்னா கட்டாயம் புரியும், இல்லைன்னா புரியாது. அதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பிராமணர் இருக்கார், ஒரு அந்தனர், ரொம்ப ஏழை, அவர் படிக்காதவர். ஆனால் தினமும் கோயிலுக்கு போய், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் பகவத்கீதையை படிப்பார். ஆனால் அவர் படிப்பறிவு இல்லாதனால தப்பு தப்பாக படிப்பார். அதனால் நிறைய மக்கள்லாம் அவரை ஏளனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டார். தினமும் போய் படிச்சுட்டு அப்படியே அழுவாராம். இது மாதிரி தினமும் போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார், இந்த சாதனை பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் ரொம்ப ஏழை பிராமணன். சைத்தன்ய மகாபிரபு இந்த தென்னிந்தியா விஜயம் வந்தப்போ அங்கே போகிறார். அப்போ அந்த பிராமணனை பார்க்குறாரு, அழுதுகிட்டு இருக்கான் உட்காந்து, கையில் பகவத்கீதை இருக்குது. இப்போ கேட்குறாரு, நீ வந்து உனக்கு எந்த துன்பமும் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் அழுகிறைய, ஏன் அழுகிற, இந்த பகவத்கீதை அப்படின்னா உனக்கு தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்குறேன். நான் அவர் சொல்கிறார், நான் உண்மையிலே படிப்பறிவு இல்லாதவன் தான். நான் சில சமயம் நல்லா படிப்பேன், சில சமயம் தப்பாக படிப்பேன். ஆனால் என்னுடைய குரு வந்து இந்த பகவத்கீதை தினமும் படிக்க சொன்னார். அதனால் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பகவத்கீதை படிக்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த சாரதியாக அர்ஜுனனுக்கு இருந்தார் இல்லையா, அவ்வளோ பெரிய பகவான் தன்னுடைய நண்பனுக்காக சாரதியாக வந்தார் இல்லையா, அந்த நினைப்பு எனக்கு வரும். அப்படியே எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டும். பகவான் பக்தர்கள் எவ்வளோ அன்பு செலுத்துகிறாருன்னு நினச்சி பார்க்குறப்ப எனக்கு என்னால் என்னுடைய அழுகையை அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ தான் உண்மையான பக்தன், நீ தான் உண்மையிலே பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை கட்டி அணைச்சிக்குவார். ஸோ அதனால தான் இந்த நம்பிக்கை வேணும். பகவான் மேலே முழு நம்பிக்கை வச்சு பகவத்கீதையை படிக்கணும். சந்தேகப்பட்டோன்னா எதுவுமே கிடையாது. நம்பிக்கை வச்சு படித்தோம்னா கட்டாயம் நம்ம உணரலாம், எல்லாமே நமக்கு தெரிய வரும், நம்ம எவ்வளோ தூய்மை அடைகிறோன்னு தெரிய வரும். நம்பிக்கை இல்லாமல் படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதான் அர்ஜுனன் வந்து தேர்ந்தெடுக்கிறார். அர்ஜுனன் வந்து அவருடைய பக்தர், அதுவும் இல்லாமல் அவருடைய உற்ற நண்பன். அதனால தான் அந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், இல்லைனா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் பகவத்கீதை படிக்கிறதுக்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னா பக்தனாக இருக்கணும், அவ்வளோதான். ஆரம்ப நிலையில் பக்தனாக இல்லாட்டியும் பகவான் மேலே நம்பிக்கை வச்சு படிக்கணும். அப்படி படிக்கிறப்ப கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா எதுவுமே புரியாது. அதான் சாதாரண பத்திரிக்கை மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்க முடியாது. அதனால் பகவத்கீதை வந்து ஞானம் வந்து மிக மிக அற்புதமானது. நம்ம 2 முறைகளில் வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். ஒன்று ஆங்கிலத்தில் வந்து இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட்னு இருக்குது. இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா துப்பறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது. டிடக்டிவ் மெத்தட்னா உயர் அதிகாரிகள், அங்கீகரிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் மூலமாக கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த ஞானத்தை நாமளும் ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு அதை பின்பற்றுறது. முதல்ல சொன்ன அந்த இண்டக்டிவ் மெத்தடு, துப்பறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது வந்து பலன் தராது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம துப்பறிஞ்சு ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஏன்னா நம்ம குறைபட்ட புலன்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டுமே குறைபட்டதாக தான் இருக்கும். இதே இது அங்கீகரிக்கப்பட்ட உயரதிகாரிகள் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கணிதம் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ், அதில் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது அந்த மிகப்பெரிய கணித வல்லுநர்கள்னால ஏற்றுக்கிட்டு அதை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை ஒத்துக்கிறோம். அதை யாரும் கேள்வி கேட்குறதில்ல, இது ஏன் எப்படி வருது, இது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு ஜட விஷயத்துக்கே நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர் அதிகாரி சொல்கிறத நாம் கேட்டு தான் ஆகணும். ஆன்மீகத்துக்கும் அதே மாதிரி தான்.
இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறது எப்படின்னா, இப்போ இரவு வந்துருச்சு, ஒருத்தன் என்ன நினைக்கிறான், சூரியனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கையில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறான். அந்த மலைக்கு பின்னாடி தான் போச்சு, மேற்கு மறைஞ்சிச்சு, அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்க்க முடியும்? இதில் அறிவாளி என்ன நினைக்கிறான், அவங்க சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறத கேட்டு என்ன சொல்கிறான், காலையில் விடிஞ்சால் சூரியன் தானாக வரப்போகுது, அப்போ பார்த்துக்கிட்டா முடிஞ்சது. இதுதான் வந்து இந்த இண்டக்டிவ் ப்ராசஸ். இந்த முறையில் நம்ம வந்து ஞானத்தை பெற முடியாது, அது குறைபட்டதாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க அறிஞர்கள் சொல்கிறத, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் சொல்கிறத ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனையே கிடையாது. இப்போ குருசீட பரம்பரையில் பார்த்திங்கன்னா இதே ஞானம் தான் அப்படியே வழி வழியாக வருது, தொன்று தொட்டு வருது. அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனையே கிடையாது. அந்த சங்கிலி தொடர் தான் விட்டு போவோம் தான் பகவான் இப்போ திரும்ப வந்து அதை எடுத்து கொடுக்குறாரு. இதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள், போனஃபைடு அத்தாரிட்டிஸ். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த இரண்டாவது முறை தான் ரொம்ப ரொம்ப நமக்கு பலன் அளிக்கக்கூடியது. ஸோ மனிதர்களில் 2 வகை இருக்குது, பக்தர்கள், அசுரர்கள். அதில் அந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது, பக்தரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஏகப்பட்ட மார்க்கெட்டில் தான் சொன்ன மாதிரி நிறைய உரை எழுதியிருக்கிறாங்க. அது வந்து சிலர் மட்டும்தான் பக்தர்கள், சில பேர் பக்தர்கள் உரை எழுதியிருக்காங்க. நிறைய வந்து அசுரர்களால் எழுதப்பட்டது தான். அதெல்லாம் எத்தனை பேர் சொல்கிறாங்க, பகவத்கீதை படிச்சிருக்கேன் அப்படின்னு, ஆனால் பக்தர் ஆகலையே. அதான் காரணம். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான்னு தான் முக்கியம். பகவானை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டா என்ன, அர்ஜுனன் அடிச்சுவட்டை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இப்பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். அவர் ஒத்துக்கிட்டார் பகவான். நிறைய பேர் சொல்லலாம், அர்ஜுனன் வந்து பகவானுக்கு நண்பர், அதனால் அவர் புகழ்ந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதையும் வந்து பிரபுபாதா வந்து 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார், 12 to 14 ஸ்லோகத்தில். அர்ஜுனன் வந்து கண்மூடித்தனமாக ஒத்துக்கலை. அதுக்கு முன்னாடி யார் பகவானை ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்கிறார். அர்ஜுன உவாச்ச பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம்பம். அதில் வரிசையாக வருது. அர்ஜுனன் கூறினான், நீயே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர். உம்மை பற்றிய அந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். இதுதான் முக்கியமானது. அவர் புகழ்ச்சிக்காக சொல்ல கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுறார். நான் மட்டும் சொல்லலை, இவங்களும் சொல்லியிருக்காங்க, அதே கருத்தை நீங்களும் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்களும் உறுதி செஞ்சுருக்காங்க, அர்ஜுனனும் அதை உறுதி செய்கிறார். அது வந்து நண்பன்கிறதுக்காக பகவானை வேணும்னு புகழல. ஸோ ஆனால் பகவானை வந்து நம்பிக்கை வச்சு பகவானை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் படித்தா தான் பகவத்கீதை புரிய வரும், இல்லைன்னா புரியாது. அதுதான் உண்மை. அதனால் வேதங்களின் சாராம்சம் தான் அந்த பகவத்கீதை. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஆராய்ச்சி பண்ணி பகுத்தறிஞ்சு பார்த்து தான் நாங்கள் அதை ஏற்றுக்கோன்னா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வேதங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. வேதங்களோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் உண்மை. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, த அல்டிமேட் ட்ரூத். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் ரிசர்ச் அதுதான், ஆராய்ச்சியினுடைய முடிவை தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால் போன தடவை சொன்ன மாதிரி தாய்கிட்ட போய் கேட்டு குழந்தை வந்து அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்குது. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபமான முறை, அங்கீகரிக்கப்பட்ட முறை அதுதான். ஆனால் அம்மா பொய் சொல்ல மாட்டாள்.
இதுதான் உங்கள் அப்பா, முடிஞ்சு போச்சாங்க. இல்லை நான் ஆராய்ச்சி பண்ணி தான் எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும்? வாழ்நாள் பத்துமா? அப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மையை தான் சொல்கிறாங்க. நான் பகவத்கீதை பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, 120 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதே யோக முறையை நான் சூரியனுக்கு சொன்னேன்னு சொல்கிறார். இப்போ மாடர்ன் ஏஜு, நவீன யுகம், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லலை பகவான் பகவத்கீதை. அப்போ என்ன சொன்னாரோ அதே தான் இப்போயும் சொல்கிறார். இதுதான் அல்டிமேட் ட்ரூத்னு மாறவே மாறாது. அப்போ சொன்னதாக தான் இப்போ சொல்கிறதும் அது தான். நீ அடுத்து எதிர்காலத்தில் இதுதான், மாறவே மாறாது. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் விஞ்ஞான ரீதியாக சொல்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், அது நிலையாக இருக்காது. அணுவை பிளக்க முடியாதுன்னு ஒரு விஞ்ஞானி சொன்னார் முதல்ல, அவருக்கும் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்தவர் அந்த கருத்தை உடைச்சார். அணுவை பிளக்கலாம், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் பிளக்கலான்னார், அவருக்கும் பரிசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அறிவியல் பார்த்திங்கன்னா, ஏன்னா குறைபட்ட புலன்களை வச்சு பண்ணுறனால இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பகவத்கீதையில் அப்படி கிடையாது. அப்போ சொன்னது தான் இப்போ சொல்கிறது தான், மாறவே மாறாது, நிலையான உண்மை, இது மாறவே மாறாது. இந்த உண்மையை கண்டறிவதற்கு 3 வகையான சான்றுகள் இருக்குது. பிரத்யக்ஷா, அனுமானா, சப்தா. பிரத்யக்ஷனா டைரக்ட் பர்செப்ஷன், நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இதுவுமே குறையாக தான் இருப்போம். சூரியனை பார்க்குறோம், ஒரு பந்து சைஸுக்கு தெரியுது, ஆனால் உண்மையில் அதனுடைய சைஸ் எவ்வளோ? பூமியோட பல மடங்கு பெரியது. நம்ம பார்க்குறப்ப சின்ன பந்து மாதிரி தெரியறதுனால அந்த சைஸ் அவ்வளோன்னு சொல்ல முடியாது. இது நேரடியாக பார்த்து நம்ம வரக்கூடிய ஒரு சான்று. ஆனால் இது ஒத்துக்கும், டைரக்ட் பர்செப்ஷனும் பார்த்திங்கன்னா குறைபட்டதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம புலன்கள் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சூரியன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம பூமியை விட பல மடங்கு பெரியது. ரெண்டாவது அனுமானம். அனுமானம்னா கெஸ் பண்ணுறது, அனுமானத்தில் ஒரு கெஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா வெளியே சத்தம் கேட்குது, குழந்தைகள் சத்தம் கேட்குதுன்னா என்ன நினைக்கிறோம்? குழந்தைகள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைரன் கேட்டுச்சா என்ன நினைக்கிறோம்? அது ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில சமயம் ஃபயர் இன்ஜின், அந்த தீயணைக்கும் வண்டி போகும், அதே சைரனில் தான் போகும். ஆனால் நம்ம ஆம்புலன்ஸ்னு நினைப்போம், ஆனால் அது பார்த்திங்கன்னா தீயணைக்கும் வண்டி போகும். இது அனுமானத்தில் சொல்கிறோம். இதுவும் உண்மையாக இருக்காது. சப்தா, சப்தம், இந்த ஒலி, இதுதான் உண்மையானது. பகவான் சொல்கிறாரு, அதே ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, அதை வரக்கூடிய சாதுக்கள் சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. அது அந்த சப்தம் அந்த வாய்மொழியாக வருது, அப்படியே அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா சத்தம் போட்டால் டக்குன்னு முழிச்சிடும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவானது, அந்த கேட்கக்கூடிய திறன் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப நுட்பமானது. டக்குன்னு முழிச்சுக்குவோம். டக்குன்னு வீட்டுக்கு திருடன் வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், இருட்டுக்குள்ளே தெரியாது, இருக்கிறதே தெரியாது, ஆனால் சின்ன சத்தம் கேட்டால் முழிச்சுக்கும், யாரோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சப்த பிரமாணம் இதுதான் முக்கியமானது. இதன் மூலமாக தான் உண்மையான ஞானத்தை நம்ம பெற முடியும். அதான் பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமிகிட்டேருந்து கேட்டார். அது கேட்டது மூலமாக 7 நாளில் அவர் பக்குவம் அடைஞ்சார். அதே மாதிரி நாம் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்கணும், பகவத்கீதையை கேட்கணும். கேட்டோம்னா நம்ம எல்லா குறைபாடுகள்லேருந்தும் வெளியே வந்துடும். ஸோ சப்த பிரமாணம் அதுதான் உண்மையானது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சான்று, இந்த சப்தா, அதை மட்டும் நாம் பின்பற்றுறோம். குழந்தை எப்படி பள்ளிக்கு போச்சுன்னா எப்படி கற்றுக்குது அப்படின்னா, சும்மா படத்தை மட்டும் காமிச்சா அதுக்கு ஒன்றும் புரியாது. அந்த டீச்சர் சொல்கிறத கேட்கும். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அதை அப்படியே திருப்பி சொல்லும், கிளிப்பிள்ளை மாதிரி.
அதை கேட்குது. வயிற்றில் இருக்கிறப்ப, கர்ப்பத்தில் இருக்கிறப்ப குழந்தை வந்து அம்மா சொல்கிறத கேட்கும். ஆனால் தாய்மொழின்னு சொல்கிறோம். குழந்தை பேசக்கூடிய மொழி வந்து அம்மா பேசக்கூடிய வார்த்தையை தான் பேசும், தாய்மொழி. அதெல்லாம் தாய்மொழின்னு பேர். அது கேட்குது, வயிற்றில் இருக்கிறப்ப கேட்குது, அதே தான் பேசும். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து பிறந்தோன்னே மம்மின்னு கூப்பிடாது, அம்மான்னு தான் கூப்பிடும். லண்டனில் பிறக்கிற குழந்தைன்னா மம்மின்னு கூப்பிடலாம், அதை மம்மன்னு கூப்பிடலாம். ஏன்னா அவங்க அம்மா பேசுகிறத கேட்குது, இங்கிலீஷில் தான் பேசும். அது லண்டனில் பிறக்கிற குழந்தை. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தை தமிழில் தான் பேசும். இங்கே மேற்கு வங்காளத்தில் பிறக்கிற குழந்தை வங்காளத்தில் தான் பேசும். ஏன்னா கேட்குது உள்ள. அந்த சப்த பிரமாணம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவ். அதனால் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறப்பையும் நம்ம கேட்குற அளவுக்கு வாய் சொல்லணும், காது கேட்கணும், அந்த ஒளி காதில் போகணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கேட்க 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 நம்ம வந்து மனசு தூய்மை அடையும், மனது தூய்மை அடையும். இல்லைனா சும்மா நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தூக்கம் வந்துடும், அல்லது வேறு எண்ணங்கள், மனசு வேறு பக்கம் அலப்பாயும். அதனால தான் நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்கிறாங்க. அதனால் சப்த பிரமாணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை போதிக்கிறார். பகவத்கீதையை சொல்கிறாரு, அர்ஜுனன் கேட்குறார். அதனால் பக்தர் வந்து உண்மையிலே என்னென்னா, மற்ற தேவர்களை வழிபடுறவங்க எல்லாருமே வழிபடுறாங்க, வர்ஷிப் தேவதாஸ், தேவர்களை வழிபடுறாங்க. ஆனால் பக்தர் தான் அன்பு தொண்டு செய்கிறார் பகவானுக்கு. அதுதான் முக்கியமானது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறுபாடு இருக்குது. தொண்டு செய்கிறது வேறு, வழிபாடு செய்கிறது வேறு. வழிபாடு செய்கிறதுனா ஒரு நோக்கத்துக்காக செய்கிறது. நான் இவ்வளோ இது செஞ்சுருக்கேன், எனக்கு நீ இதை கொடு. ஆனால் அன்பு தொண்டுங்கிறது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கிறது, என்னுடைய கடமை பகவானுக்கு சேவை செய்வது. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதனால் பக்தருடைய நிலை வந்து மிக மிக உயர்ந்த நிலை. அதனால் பக்தனை தேர்ந்தெடுக்கிறார். ஞானியையோ யோகியோ பகவான் தேர்ந்தெடுக்கலாம் பகவத்கீதையை சொல்கிறதுக்கு. தெளிவாகவும் சொல்கிறார், பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியால் மட்டும்தான் என்னை புரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், காளி தேவியினுடைய பக்தர். அவர் காளி தேவியை கும்பிடுவார். காளி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. பல், எலும்புக்கூடு மாலை போட்டிருப்பாங்க. கிட்ட 10 கை இருக்கும், ஒவ்வொரு கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். ஒருத்தனோட அசுரனுடைய தலையை காலில் அப்படி மிதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நிற்பாங்க. பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க வந்து சிவபெருமானுடைய மனைவி தான், பார்வதியினுடைய ஒரு அம்சம். அந்த பக்தர் வந்து காளியை ரொம்ப இதாக வழிபடுறவர். அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது. அதனால் காளி கோயிலுக்கு போய் வேண்டுறார். தாயே, எனக்கு இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடுத்தேன்னா உனக்கு ஒரு ஆடு பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சரி, வேண்டிட்டு போயிடுறாரு. ஒரு கொஞ்சம் மாதம் கழியுது. அவருடைய அந்த வேண்டின காரியம் நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் கோயில் பக்கமாக வரல ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் கழித்து வர்றார். அப்போ காளியை அவன்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆடை பலி கொடுக்குறேன்னு சொல்லல, அந்த காரியம் நிறைவேற்றி கொடுத்தான். நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன், எனக்கு நீ இன்னும் ஆடு பலி கொடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தாயை கொஞ்சம் பொறுத்துக்க, நான் இப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு 5 மாதம் ஆளாக காணும். அப்புறம் திரும்ப வர்றான். ஏன்பா திரும்ப பேசுகிறாங்க, என்னாச்சு, ஆடு நான் பலி கொடுக்கல அப்படின்னு. நான் போய் எல்லாம் தேடி பார்த்தேன் தாயே, விலை அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் முடியலை. உடனே காளி சொல்கிறேன், சரி ஆடு தானே விலை அதிகமாக இருக்குது, ஒரு பண்ணியாவது பலி கொடுக்கலாம்ல.
சரி தாய், அடுத்து வர்றப்ப செஞ்சிடுறேன். அடுத்த ஒரு 3-4 மாதம் கழிச்சு வர்றோம். அப்போயும் ஒன்றுமே பழி கொடுக்கல. அப்போ காளி திரும்ப கேட்குறாங்க, ஏன்பா அட்லீஸ்ட் ஒரு பண்ணியாவது பழி கொடுக்க சொன்னானே, என்னாச்சு? தாயை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், ஒன்றும் அகப்படலை. அது அப்பயும் காளி இன்னும் சரி, காளி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, ஒரு 2-3 ஈயாவது எனக்கு பழி கொடுக்கலாம்ல. உடனே அவன் சொல்கிறான், தாயே உன்னை சுற்றி நூற்றுக்கணக்கான பறந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு 2 பிடிச்சி சாப்பிட்டுக்கேன், இது எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னா. இதுதான் தேவர்களை வழிபடக்கூடியவங்களுடைய மனநிலை. வழிபாடு பண்ணுவாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் செய்ய மாட்டான். ஆனால் பக்தர் அப்படி கிடையாது. பகவான் மேலே அவ்வளோ அன்பை வச்சுருக்கார். அதனால் பகவானும் பார்த்திங்கன்னா அந்த அன்பை ரெட்டிப்பாக திருப்பி தர்றார். இங்கே அன்பு தொண்டு, அதெல்லாம் பிரபுபாதா அழகாக யூஸ் பண்ணுறார் வார்த்தை ஆங்கிலத்தில், டிவோஷனல் சர்வீஸ். டிவோஷன்னு சொல்லலை பிரபுபாதா, டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவை. பக்தி சேவை. பக்தர் எதையுமே பகவான்கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா பகவானுக்கு தெரியும் பக்தனுக்கு எது நல்லது, எதை கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும். இப்போ ஒரு அப்பாவுக்கு வீட்டில் பையனுக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு, எந்த வயசில் என்ன செய்யணும், எப்போ என்ன செய்யணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். பையன் போய் அம்மாட்ட கேட்குறானா, அம்மா இன்றைக்கி நைட் எனக்கு டிஃபன் கொடுப்பியா, நாளைக்கு காலையில் எனக்கு ஏதாவது சோறு போடுவியா, அப்பாட்ட போய் அப்பா என்னை படிக்க வைப்பியா, எனக்கு 25 வயசு ஆனோன்னு கல்யாணம் பண்ணி வைப்பியா, யாரும் கேட்குறதில்ல. அந்தந்த வயசுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பகவானும், நம்ம போய் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. எது நல்லதோ நம்ம கொடுப்பார். ஆனால் தேவர்கள் அப்படி இல்லை. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம தான் கஷ்டப்படணும். ஜட விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஜட விஷயங்கள் எதுவுமே நிலையெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. இது எல்லாமே பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறார் பகவான். ஆன்மீக விஷயம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அது நம்ம ஒரு பக்தராக மாறணும், பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யணும். இது மெயினாக ஒரு குருக்கிட்ட சரணடைஞ்சு, ஒரு வைஷ்ணவர்கிட்ட சரணடைஞ்சு நாம் அவர் சொல்கிறபடி நாம் எல்லாத்தையும் பின்பற்றிட்டு வர்றப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் வழிகாட்டுதலின்படி நாம் பின்பற்றணும். ஏன்னா அவர் தான் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. அவர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவாங்க. குரு சாது சாஸ்திரம் இது 3 பார்த்திங்கன்னா ஒத்து போகணும். குரு பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி இருந்த குருமார்கள் சாதுக்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லுவார். அவங்களும் பார்த்திங்கன்னா வேத நூல்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. இந்த 3 கருத்தும் ஒன்றா இருக்கும், மாற்றி சொல்ல மாட்டாங்க. அதுதான் குருசிட பரம்பரை, அந்த சங்கிலி தொடருங்கிறது அப்படியே வரும். அந்த மெசேஜ், அந்த செய்தி அப்படியே மாறாமல் அப்படியே வரும். இங்கே ஜட விஷயம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுக்கு கண் வரைஞ்சி, மூக்கு வரைஞ்சி, வாய் வரைஞ்சி, காது வரைஞ்சி ஒரு பெரிய உருவமாக்கிடுவோம். வதந்தியெல்லாம் பருவம் பார்த்துருப்பீங்க. சாதாரண வதந்தியாக இருக்கும், பார்த்தா பயங்கரமாக பரவிடும். நல்லா வேடிக்கையாக பார்த்துருக்கேன். காலேஜில் இருக்கிறப்ப ஒருத்தன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் வானத்தை, என்னன்னே தெரில, அங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் 2 பேர் பார்த்தாங்க, அவன் போயிட்டான். அப்புறம் 10 பேர் பார்த்தா 100 பேர் கூட்டிட்டான். மேலே பார்த்துக்கிட்டான், ஒன்றுமே இல்லை மேலே. அந்த ஃபஸ்ட்டு பார்த்தா எங்கே போனானே தெரில. அவன் பார்த்தோன்னா எல்லாமே மேலே ஏதோ இருக்கும் போல இருக்குன்னு பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் போயிட்டான். அவன் மட்டும் பார்த்தா டிராஃபிக்கே நின்று போச்சு ரோட்டில். பஸ் ஸ்டாப்பில் நின்று பார்த்து போயிட்டான். அவன் பார்த்தா பஸ்ஸெல்லாம் நின்று மறிச்சுட்டாங்க. இப்போ பெரிய கூட்டமாக போச்சு. பார்த்தா ஒன்றுமே இல்லை அங்கே. அந்த மாதிரி தான் நம்ம ஜட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்காது. ஆனால் அது பெருசாக பூதாகரமாக ஆக்கிடுவாங்க. ஆனால் பகவதியில் சொன்ன விஷயம் நம்மளை முன்னேற்ற பாதைக்கு இட்டு சொல்லுவோம்.
நம்மளை வந்து பக்குவமடைய வைக்கும். இதுக்கு முழு நம்பிக்கை வைக்கணும். அர்ஜுனனை போல் பகவானை நாம் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா கட்டாயம் பகவத்கீதை புரியும். அதனால தான் அர்ஜுனனை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார், வேறு யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கல. அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைந்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்திலிருந்து வழிதவறி அழைத்துச் செல்கின்றனர். அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லி 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 ஏற்றி விட்டு கிருஷ்ணர்கிட்ட இருந்து மக்களை அப்படியே பிரித்து கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப தூரம் போயிடும். பக்தி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பக்தியும் அழிஞ்சு போயிடும். எப்படி பால் சுத்தமானது, அந்த பால் வந்து பாம்பு குடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், பூரா விஷமாகிடும். அது மாதிரி தான். அதெல்லாம் பிரபுபாதா அடிக்கடி சொல்லுவார், பக்தர் அல்லாதவங்க வாயிலிருந்து பகவத்கீதையோ சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்கிறார், கேட்கக்கூடாது. கேட்டோம்னா பக்தி அழிஞ்சு போயிடும். இப்போ நான் வந்து அடிப்படையில் ஒரு ஆங்கில பேராசிரியர். நான் போய் கணிதம் எடுத்தேன், மேக்ஸ் எடுத்தேன்னா அப்படி இருக்கும். அதுக்காக புரியுமா? ஒன்றுமே புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச கணக்கும் மறந்து போயிடும். எனக்கு என்ன தெரியுமா அதான் நான் எடுக்க முடியும். ஆனால் பகவான் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரடியாக சொல்ல, பிரபுபாதாவும் அந்த உரையில் வந்து ரொம்ப அற்புதமாக எளிமையாக எடுத்து கொடுத்துருக்கார். நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கடினமாலாம் சொல்லாமல். நிறைய பேர் பகவத்கீதை படித்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவங்களுடைய லேர்னிங், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அறிவை, என்னென்ன கஷ்டமான வார்த்தைகள் தெரியுமா எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பாங்க அவங்களுடைய நாலேஜை காமிக்கணுங்கிறதுக்காக. அது பிரயோஜனமே இல்லை. பிரபுபாதா அவ்வளோ எளிமையாக அற்புதமாக கொடுத்துருக்கார். தன்னுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் எந்த மனநிலையில் சொன்னாரோ, அர்ஜுனன் எந்த மனநிலையில் புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படியே கொடுத்துருக்காரு. ஆனால் பகவத்கீதை உண்மையில் ஆஸ் இட் இஸ்ன்னு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கூட மாற்றி சொல்ல கிடையாது. எப்படின்னா ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு மிகப்பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாணவர்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொன்னால் தான் அந்த மாணவர்களுக்கு அந்த மெசேஜ் போகும். அவங்க அந்த பாடத்தை புரிஞ்சுக்குவாங்க. அங்கே போய் நான் வந்து பெரிய முனைவர் பட்டம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவை அங்கே போய் காமிச்சாருன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய புலமையை போய் அங்கே காமிக்கணும்னு காமிச்சாருன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் என்னடா கிளாஸ் எடுக்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாணவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி சொல்லணும். அது மாதிரி பிரபுபாதா பார்த்திங்கன்னா எல்லோரும் பாமர மக்கள்லேருந்து படித்தவங்கலேருந்து எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பகவத்கீதையை எடுத்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இங்கே இந்த முந்தின ஸ்லோகத்திலே சொல்கிறாரு. 2வது ஸ்லோகத்திலே, சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடிய கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு தமிழ் நூலின் மூல நூல் மிகுந்த அவசியம் இருப்பதால் இந்த பெரும் தேவையை பூர்த்தி செய்ய இங்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பிரபுபாதா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு உரை எழுதுவார், அது தொலைஞ்சு போயிடும். கஷ்டப்பட்டு எழுதி வச்சுருப்பார், அது தொலைஞ்சு போயிடும். அப்போ திரும்ப எழுதுவார். அவ்வளோ வயசான காலத்துலேயும் கஷ்டத்துலையும் அது திரும்ப எழுதுவார். அதெல்லாம் யாருக்காக? நமக்காக தான். ஆச்சாரியர்கள் வந்து இந்த உயிர்வாளிகள் உள்ள கஷ்டப்படுறாங்களேன்னு பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து நமக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் உண்மையான பகவத்கீதை எது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பொறுப்பாக அந்த பேரே கொடுத்துட்டார், பகவத்கீதை உண்மை இருள், பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் அப்படின்னா கொடுத்துட்டார். ஏன்னா நிறையா பதிப்புகள் இருக்குது. இதே சும்மா பகவத்கீதைன்னு கொடுத்துருந்தா 10ஓட 11 ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த தலைப்பே கொடுக்குறார், பகவத்கீதை உண்மை இருள். ஏன்னா அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு உரை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக பகவத்கீதை அந்த கருத்துக்களிலிருந்து மக்களை எழுதிட்டு போய் சொந்த கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறதுனால தான் பிரபுபாதா அந்த மாதிரி பெயர் கொடுக்குறார். ஸோ பகவத்கீதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனித குலத்திற்கு அது மிக பெரும் வரப்பிரசாதமாகும். ஏன்னா நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், நம்முடைய குறிக்கோள் என்ன, சகலமும் பகவத்கீதை பகவான் சொல்கிறார். வாழ்க்கைக்கான வழிகாட்டி பகவத்கீதை தான்.
தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோனார் நோட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தமிழுக்கு யாரை பார்த்தாலும் கோனார் நோட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா அது பகவத்கீதையில் தான் முடியும், வேறு எதுவுமே முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான நூல். பிரபுபாதாவுடைய பகவத்கீதை வந்து அந்த மொழிபெயர்ப்பு பொருளுரையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்கார். வாழ்க்கைக்குரிய சிறந்த வழிகாட்டினா பகவத்கீதை தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் எல்லா விஷயமும் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. எப்படி நாம் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதற்குரிய கல்லூரியில் போய் சேர்ந்து அதற்குரிய ஆசிரியர்கள்ட்ட படிக்கணும். படித்து முடித்த பிறகும் இப்போ ஒரு வக்கீல் இருக்கார், வக்கீலுக்கு படிச்சிருக்காருன்னா, லா படிச்சிருக்காருன்னா, சிறந்த முறையில் பயிற்சி செஞ்சு ஒரு வக்கீலாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் அவர் ஜூனியராக சேருவார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவார். எப்படி வாதாடணும், என்னென்ன லா பாயிண்ட் சொல்லணும், எல்லாமே அதே மாதிரி தான். நம்ம ஒரு வைஷ்ணவர் ஒரு தூய கிருஷ்ண பக்தர்கிட்ட குருக்கிட்ட சரணடைஞ்சு அவர் மூலமாக கேட்கணும். ஆன்மீக விஷயமும் நம்மளாக கற்றுக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்று போய் கேளுங்களேன். இப்போ நேனோ டெக்னாலஜி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் கேளுங்க, அது எனக்கு தெரியாதுங்க அப்படிமா. இதே நீங்கள் போய் பகவத்கீதையை பற்றி சொல்லுங்களேன்னா அரை மணி நேரம் பேசுவான். அவன் ஒன்றும் தெரியாது. அவன் என்ன தெரிஞ்சிருக்கான், அவன் என்ன கற்பனையில் என்ன நினச்சிருக்கானோ, எதாவது கேட்டானோ, சினிமாவிலலாம் கேட்டிருப்பான், அதை சொல்லுவான். அரை மணி நேரம் பேசுவான் அதை பற்றி. எது கஷ்டமோ அதை பற்றி எது உண்மையாக பேசுகிறதில்ல, அதை பற்றி வளருவான் எல்லாம். நேனோ டெக்னாலஜி தெரியாது, ஆனால் இதை பற்றி கேளுங்க, அரை மணி நேரம் பேசுவாங்க. கிருஷ்ணர்னு சொன்னிங்கன்னா போதும், அது கோபியர்களோட ஒரு டான்ஸ் ஆடினார், அதுதான் ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து நாம் ஒரு ஆச்சாரியார்கிட்ட சரணடைஞ்சு, ஒரு குருக்கிட்ட சரணடைஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதெல்லாம் என்னான்னு தெரிய வரும். கிருஷ்ணர் வந்து காமத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்போ நம்மளே சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு காமம் வந்து தகாத காமம் இருக்காது. நமக்கே அழியுதுங்கிறப்ப கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும்? அது மிக உயர்ந்த ஆன்மீக நிலை. அதெல்லாம் இப்போதைக்கு புரியாது. அது அந்த குருக்கிட்ட சரணடைஞ்சு நம்ம அந்த பக்குவ நிலைக்கு வர்றப்போ தான் புரியும். கிருஷ்ணர் வந்து காமத்துக்காக அப்படி பண்ணார்னு நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய அரசன் 5 பைசா ஜவு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டான்னு சொல்கிற மாதிரி. 5 பைசா ஜவு மிட்டாய்க்கு யாரும் ஆசைப்படுவாங்களா? பெரிய அரசன், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். 5 பைசா ஜவு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டான்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் பகவத்கீதை. அதனால் உள்ளதை உள்ளபடி நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால் அதில் 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த சங்கிலி தொடர் விட்டு போனனால தான் பகவான் வந்து திரும்ப சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தான் பொறுப்பு இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. நான் சமுதாயம் அழிகிறத வந்து பகவான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். உயிர்வாளிகள் வந்து தசை மாதிரி போகிறத அவர் வந்து பொறுத்துக்க மாட்டார். நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறார் எல்லாமே. அதுக்கு வந்து அர்ஜுனனாக ஒரு கருவியாக எடுத்து அர்ஜுனன் மூலமாக திரும்ப இந்த பகவத்கீதை ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். அதெல்லாம் மெயினாக வந்து அந்த குவாலிஃபிகேஷன் தகுதி என்னன்னா கிருஷ்ணனுடைய பக்தராக இருக்கார், நண்பனாக இருக்கார். அதனால் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. பிஹெச்டி தேவையில்லை, லா தேவையில்லை, எம்பிபிஎஸ் தேவையில்லை, எம்எஸ் தேவையில்லை, எம்டி தேவையில்லை. அவனுடைய பக்தனாக இருக்கணும், அவ்வளோதான். அது இருந்தால் பகவத்கீதையை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். பெரிய கல்வி தேவையில்லை, சொத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய பக்தனாக மாறினா போதும், பகவத்கீதையோட ஞானம் நமக்கு தெளிவாக புரியும். ஹரே கிருஷ்ணா.